ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா முரளியில் சொல்கிறாங்க, குரு மற்றும் சத்குரு இதனுடைய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத குழந்தைகளாகிய நீங்கள் தான் இப்போ புரிஞ்சிருக்கீங்க. சத் அப்படின்னா உண்மை, சத்தியமானவர் அப்படின்னா ஒரே ஒரு உடலற்ற சிவத்தந்தையை தான் சத்தியமானவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மனிதனை சத்தியமானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு முறை இந்த சங்கம யுகத்தில் சத்தியமான தந்தை சத்தியமான ஞானத்தை இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குறாரு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சத்தியமான ஞானத்தை கொடுக்க முடியாது. ஒரே ஒரு உடலற்ற சிவத்தந்தை மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல குழந்தைகளாகிய உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறார் பாபா. பாபா ஞான கடலாக இருக்காரு. உலகத்துல எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க, சாது சன்னியாசிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் ஞானக்கடல், அமைதி கடல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த குருமார்கள் மனிதர்கள் யாருக்குமே அமைதியை கொடுக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்துல குழந்தைகளாகிய உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறார் பாபா. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உண்மையான சுகத்தையும் சாந்தியையும் ஒரு சிவபாபாவை தவிர மனிதன் கொடுக்க முடியாது. பாபா எவ்வளோ நல்ல விஷயங்களை நன்றாக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. ஆனால் குழந்தைகளுக்கு பாபா மேலே நம்பிக்கை, சில பேருக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்குது, சில பேருக்கு பாதி தான் நம்பிக்கை இருக்குது, சில பேருக்கு 10% தான் நம்பிக்கை இருக்குது, சில குழந்தைங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது. யாருக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கோ அவங்க தான் தூய்மையாக மாறுவாங்க, அவங்க தான் உயர்ந்த பதவியை அடைவாங்க அப்படிங்கிறார் பாபா. பாபாவுடைய முதல் கட்டளை, முக்கியமான கட்டளை என்ன அப்படின்னா, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. இதுதான் நம்மளுடைய குறிக்கோளும் கூட. நம்மளுடைய உயர்ந்த குறிக்கோள் ஒரு சிவபாபாவை மட்டும்தான் நம்ம நினைவு செய்யணும். பாபா சொல்றாரு, இந்த கட்டளையை யார் நடைமுறை செய்வாங்க அப்படின்னா, யார் என் மீது நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கட்டளையை நடைமுறை செய்வாங்க அப்படிங்கிறார் பாபா. யார் இந்த கட்டளையை நடைமுறை செய்ய முடியும், என் மீது நம்பிக்கை வைக்க முடியும் அப்படின்னா, யார் தன்னை ஒரு உடல் இல்லை, நான் ஒரு ஆத்மா அபிமானி நிலையில் யார் இருக்காங்களோ அவங்க தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக நம்புவாங்க, அவங்க தான் நடைமுறையிலையும் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறார் பாபா. அதனால் எந்த அளவுக்கு முடியுதோ நம்ம பாபாவுடைய நினைவில் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். பாபாவுடைய நினைவு உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா மற்ற எந்த விஷயங்கள், தேவையில்லாத எந்த விஷயங்களும் நமக்கு ஞாபகத்துக்கு வராது அப்படிங்கிறார் பாபா. அந்த அளவு நம்மளுடைய மனநிலையை நம்ம உறுதியாக்கிக்கணும். ஆத்மா அபிமானி நிலையில் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க பாபா. ஸோ இதை போல் நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க. வாங்க இன்னைக்கு முழு முரளியை நம்ம விரிவாக பார்க்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 30/5/2024 காலை முரளி, பாம்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு முதலாவதாக நமக்கு படிப்பிப்பவர் சுயம் சாந்தி கடல், சுகக்கடலாகிய தந்தை என்ற இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். எந்த மனிதரும் யாருக்கும் சுகம் சாந்தி கொடுக்க முடியாது. கேள்வி: அனைத்தையும் விட உயர்ந்த குறிக்கோள் எது? அந்த குறிக்கோளை அடைவதற்கான முயற்சி என்ன? பதில்: ஒரு பாபாவின் நினைவு உறுதியாகிவிட வேண்டும். புத்தி வேற எந்த பக்கமும் செல்லக்கூடாது. இதுதான் உயர்ந்த குறிக்கோள் ஆகும். இதற்காக ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகிவிடும் போது அனைத்து விகார எண்ணங்களும் முடிந்து போய்விடும். புத்தி அலைவது நின்றுவிடும். தேகத்தின் பக்கம் முற்றிலும் பார்வை போகாது. இதுவே குறிக்கோள் ஆகும். இதனை அடைவதற்காக ஆத்ம அபிமானி ஆகுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். இவரை பிரம்மா பாபாவை ஆன்மீக தந்தை என்று சொல்ல மாட்டோம். ஒரே ஒரு சிவபாபாவை தான் ஆத்மாவனுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைய நாளை சத்குருவார், வியாழக்கிழமை என்று சொல்கிறோம். குருவார் என்று சொல்வது தவறாகும். இது சத்குருவாராகும். குருக்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். சத்குரு ஒரே ஒருவர்தான் ஆவார். நிறைய பேர் தன்னை குரு என்றும் சொல்லிக் கொள்கின்றனர், சத்குரு என்றும் சொல்லிக் கொள்கின்றனர்.
குரு மற்றும் சத்குரு என்பதில் வித்தியாசம் இருக்கிறது என்று குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்திருக்கின்றீர்கள். சத் என்றால் உண்மை, சத்தியமானவர், உண்மையானவர் என்று ஒரே ஒரு நிராகார் தந்தையை மட்டும்தான் சொல்லப்படுகிறது, மனிதர்களை அல்ல. சத்தியமான ஞானத்தை ஒரே ஒரு முறை ஞானக்கடலாகிய பாபா வந்து கொடுக்கின்றார். மனிதர்களுக்கு ஒருபோதும் சத்தியமான ஞானத்தை கொடுக்க முடியாது. சத்தியமானவர் ஒரே ஒரு நிராகார் உடலற்ற தந்தை மட்டும்தான் ஆவார். இவருடைய பெயரோ பிரம்மா ஆகும். இவர் யாருக்கும் ஞானம் கொடுக்க முடியாது. பிரம்மாவிடம் ஞானம் கொஞ்சமும் இருக்கவில்லை. இவருக்குள் முழு ஞானமும் இல்லை என்று இப்போது கூட சொல்கிறோம். முழுமையான ஞானம் ஞானக்கடல் பரம்பிதா பரமாத்மாவிடம்தான் இருக்கிறது. தன்னை சத்குரு என்று சொல்லிக்கொள்ளும் அளவு எந்த மனிதரும் இப்பொழுது கிடையாது. சத்குரு என்றாலே முழுமையான சத்தியம். நீங்கள் சத்தியமானவராக ஆகிவிட்ட பிறகு இந்த சரீரம் இருக்காது. நீங்கள் ஆத்மா முழுமையாயிட்ட பிறகு இந்த பழைய சரீரம் இருக்காது. மனிதர்களை ஒருபோதும் சத்குரு என்று சொல்ல முடியாது. மனிதர்களிடம் கொஞ்சம் கூட சக்தி இல்லை. நான் கூட உங்களைப் போல மனிதராக இருக்கிறேன் என்று இவர், அதாவது பிரம்மா பாபா கூட சொல்கிறார். இவருக்குள் சக்திக்கான விஷயமே கிடையாது. தந்தை தான் கற்பிக்கின்றார். சிவபாபா நேரடியாக வந்து நமக்கு இப்போ கற்றுத்தரார். பிரம்மா பாபா கற்பிப்பதில்லை. இந்த பிரம்மா கூட அவரிடமிருந்து கற்று பிறகு கற்பிக்கின்றார். பிரம்மா குமார் குமாரிகள் என்று சொல்லிக்கொள்ளும் நீங்கள் கூட பரம்பிதா பரமாத்மா சத்குருவிடமிருந்து படிக்கின்றீர்கள். உங்களுக்கு அவரிடமிருந்து சக்தி கிடைக்கிறது. சக்தி என்றால் யாரையும் ஓங்கி அடித்தால் அவர் கீழே விழுந்து விடுவார் என்ற அர்த்தம் இல்லை. உடலுடைய சக்தி கிடையாது. அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. சக்தி கொடுத்தாரு, அந்த சக்தியை வச்சு எதிரிகளை வீழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லி. அந்த சக்தி கிடையாது. இது ஆன்மீக தந்தை மூலமாக கிடைக்கும் ஆன்மீக சக்தி ஆகும். நினைவு பலத்தின் மூலம் நீங்கள் அமைதியை அடைகின்றீர்கள் மற்றும் படிப்பின் மூலம் உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. எப்படி மற்ற ஆசிரியர்கள் உங்களுக்கு கற்பிக்கின்றனரோ அதுபோல் பாபா கூட கற்பிக்கின்றார். பிரம்மா கூட கற்கின்றார். பிரம்மா பாபா கூட இப்ப கத்துக்கிட்டு இருக்காரு. மாணவராகவும் உள்ளார். தேகதாரிகள் அனைவருமே மாணவர்கள்தான். பாபாவுக்கு தேகம் கூட கிடையாது. அவர் நிராகாரமானவர். அவர்தான் கற்றுத் தருகின்றார். மற்ற மாணவர்கள் படிப்பதைப் போல நீங்களும் படிக்கின்றீர்கள். இதில் உழைப்பிற்கான விஷயமே இல்லை. படிக்கும் போது எப்போதும் பிரம்மச்சரியத்தில் இருக்கின்றனர். படிக்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்தில் தூய்மையாக தான் இருக்காங்க. பிரம்மச்சரியத்தில் இருந்து படித்து முடித்த பின் விகாரத்தில் போய் விழுகின்றனர். மனிதர்களோ மனிதர்களைப் போலவே பார்க்க தென்படுகிறார்கள். இவர் இந்த மனிதர், இவர் சட்டம் பயின்றவர், LLB, இவர் இந்த ஆபீசர் என்கிறோம், இவர் வக்கீல் படித்திருக்கிறார் என்கிறோம். படிப்பின் மூலம் பட்டம் கிடைக்கிறது. ஆனால் அதே உருவம்தான். அவங்க படித்து ஒரு டாக்டர் ஆகிறாங்க, ஒரு வக்கீல் ஆகிறாங்க, இன்ஜினியர் ஆகிறாங்க அப்படின்னா உருவம் அதே தான் இருக்கும். வேறு உருவமெல்லாம் மாறுறது கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஏன்னா நம்ம படித்து தேவதை ஆகிறோம், உருவமே மாறி போயிடுது. ஆனால் இங்கே இந்த எல்லைக்குட்பட்ட படிப்பை படிக்கிறாங்கன்னா உருவமெல்லாம் மாறுறது கிடையாது, அப்படியே தான் இருக்குது. அந்த எல்லைக்குட்பட்ட படிப்பை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். சாது சந்நியாசி போன்றோர் எந்த சாஸ்திரங்களை படிக்கின்றனரோ மற்றும் கற்றுத் தருகின்றனரோ அது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. அதன் மூலம் யாருக்கும் அமைதி கிடைக்க முடியாது. அவர்களோ அமைதிக்காக முட்டி மோதிக்கொள்கின்றனர். ஒருவேளை காட்டில் அமைதி கிடைக்கிறது என்றால் ஏன் அங்கிருந்து திரும்பி வருகிறார்கள்? முக்தியை யாரும் அடைவதில்லை. யார் யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் போல நல்ல பெயரோடு சென்றனரோ,
பாபா சொல்றாரு பாருங்க, யாரெல்லாம் ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் போல நல்ல பேரோட போனாங்களோ அவர்கள் கூட மறுபிறவி எடுத்து எடுத்து கீழே தான் வந்திருக்கின்றனர். அப்படிப்பட்டவங்க கூட முக்தி அடைய முடியல, கீழே தான் வந்திருக்காங்க. முக்தி, ஜீவன் முக்தியை யாரும் அடைவதில்லை. தமோ பிரதானம் ஆகிதான் தீர வேண்டும். குருவிடம் செல்வதன் மூலம் ஒன்றும் கிடைத்து விடுவதில்லை. உங்களுக்கு குருவிடமிருந்து என்ன கிடைத்தது என்று யாரிடமாவது கேட்டால் அமைதி கிடைக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் ஒன்றுமே கிடைப்பதில்லை. அமைதி என்பதன் அர்த்தம் கூட தெரியாமல் இருக்கிறார்கள். பாபா ஞானக்கடல் என்று குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்திருக்கின்றீர்கள். மற்ற எந்த சாது சந்நியாசிகள், குருக்கள் போன்றோர் அமைதிக்கடல் ஆக முடியாது. மனிதர்கள் யாருக்கும் உண்மையான அமைதியை கொடுக்க முடியாது. அமைதிக்கடல் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். அவர் நமக்கு கற்றுத்தருகின்றார் என்ற நம்பிக்கை முதலில் குழந்தைகளாகிய உங்களுக்கு வேண்டும். சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். மனிதர்களுக்கு ஒருபோதும் சுகம் சாந்தி கொடுக்க முடியாது. இவர் பிரம்மா பாபா, அவருடைய ரதம் ஆவார். சிவபாபாவுடைய ரதம் இந்த பிரம்மா பாபா. உங்களைப் போல மாணவர் தான் இவரும் கூட குடும்ப விவகாரத்தில் இருந்தார். பாபாவுக்கு தன்னுடைய ரதத்தை, அதாவது ஷரீரத்தை கடனாக கொடுத்திருக்கிறார். அது கூட தன்னுடைய வானப்பிரஸ்த வயோதிக நிலையில்தான் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு புரிய வைப்பவர் ஒரே ஒரு சிவபாபா தான் ஆவார். அந்த பாபா தான் சொல்கின்றார், அனைவரும் நிர்விகாரி ஆக வேண்டும், எல்லாரும் விகாரம் இல்லாதவர்கள் ஆகணும் அப்படின்னு யாரு சொல்றது? ஒரே ஒரு சிவபாபா தான் சொல்றார். அவ்வாறு சுயம் நிர்விகாரி ஆக முடியாதவர்கள் அநேக விதமான விஷயங்களை சொல்வார்கள், நிந்தனை கூட செய்வார்கள். தூய்மை ஆக முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? நிந்தனை பண்ணுவாங்க. நிறைய விஷயங்களை, சந்தேகத்துக்குரிய விஷயங்களை மற்றவங்களும் தூய்மை ஆக்க விடாம சந்தேகத்துக்குரிய விஷயங்களை சொல்லுவாங்க தாங்கிறார் பாபா. சிலர் நம்முடைய பல பிறவிகளுக்கான பலன் பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்று புரிந்தும் கொள்கின்றனர். என்ன மாதிரியும் சில குழந்தைங்க இருக்காங்க. பாபா கிட்டே இருந்து அவ்வளோ ஆஸ்தி அடையிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்களும் இருக்காங்க. சில பேர் மற்றவங்க கிட்ட தவறான விஷயங்களை சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்கங்கிறார். பாபா நம்மை விடுவிக்கின்றார். எல்லையற்ற தந்தை தான் நம்மை விடுவிக்கின்றார் அல்லவா? சிவபாபா தான் நம்மளை விடுவிக்கிறாரு. இவரை கூட அவர்தான் விடுவிக்கின்றார். பிரம்ம பாபாவை கூட விடுவிக்கக்கூடியவர் யாரு? சிவபாபா. குழந்தைகளை பாதுகாக்க முயற்சி செய்தார். யாரால் விடுபட முடியுமோ அவர்களை தான் விடுவித்தார். நமக்கு விடணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்ம இதெல்லாம் விட்டு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கணும். அந்த மாதிரி குழந்தைகளை தான் பாபா விடுவிச்சார். நமக்கு கற்பிப்பவர் எந்த மனிதரும் கிடையாது என்று இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்கிறது. நமக்கு யாரு கற்றுக் கொடுக்குறா? மனிதன் கிடையாது, சுயம் சர்வசக்திவான் ஈஸ்வரனே நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. சர்வசக்திவான் என்று ஒரே ஒரு நிராகார தந்தையை தான் சொல்லப்படுகிறது. வேறு யாரையும் அப்படி சொல்ல முடியாது. அவர்தான் உங்களுக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபா தான் உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இந்த விகாரங்கள் உங்களுக்கு அனைத்தையும் விட பெரிய எதிரியாகும். நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி யாரு? மனிதர்கள் கிடையாது, விகார குணங்கள் தான். இவற்றை விட்டு விடுங்கள். பிறகு யாரால் விட முடியவில்லையோ அவர்கள் எவ்வளவு சண்டையிடுகின்றனர். தாய்மார்கள் கூட சில பேர் விகாரத்திற்காக பெரிய பிரச்சனை செய்பவர்களாக இருக்கின்றனர். சில வீட்டில் சகோதரர்கள் பிரச்சனை செய்கிறாங்க, சில வீட்டில் தாய்மார்கள் பிரச்சனை செய்கிறாங்க. இப்பொழுது நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். இது புருஷோத்தம சங்கமயுகம் என்று கூட யாருக்கும் தெரியாது. பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கின்றார். நிறைய பேருக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது, சில பேருக்கு பாதி நம்பிக்கை இருக்கிறது, சிலருக்கு 100%, சிலருக்கோ 10% தான் நம்பிக்கை இருக்கிறது. இப்போது பகவான் ஸ்ரீமத் கொடுக்கின்றார், குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள். இது பாபாவின் பெரிய கட்டளையாகும்.
நம்பிக்கை ஏற்பட்டால்தான் அந்த கட்டளைப்படி நடப்போம் அல்லவா? நம்பிக்கை இருந்தால் தானே அந்த கட்டளைப்படி நடக்க முடியும். என்னுடைய இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கின்றார். இவரை பிரம்மா பாபாவை நினைவு செய்யக்கூடாது. பிரம்மா சொல்கின்றார், நான் சொல்வதில்லை, என் மூலமாக பாபாதான் உங்களுக்கு சொல்கின்றார். பிரம்மா பாபாவே சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்றதில்லை, என் மூலமா சிவபாபா தான் சொல்றாரு அப்படின்னு. எப்படி குழந்தைகளாகிய நீங்கள் படிக்கின்றீர்களோ அதுபோல இவரும் படிக்கின்றார். அனைவரும் மாணவர்கள்தான். கற்றுத் தருபவர் ஒரு டீச்சர் ஆவார். அங்கே அனைவரும் மனிதர்களிடம் படிக்கின்றனர். இங்கே உங்களுக்கு ஈஸ்வரன் கற்பிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் படிக்கின்றீர்கள். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்கின்றீர்கள். இதில் மிகவும் ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். வக்கீலாகவும் பொறியாளராகவும் ஆத்மாதான் ஆகின்றது. ஆத்மாவுக்கு இப்போது தேக அபிமானம் வந்துவிட்டது. ஆத்மா அபிமானிக்கு பதில் தேக அபிமானியாக ஆகிவிட்டனர். எல்லாரும் ஆத்மா அப்படின்னு உணர்றதுக்கு பதிலாக தன்னை ஒரு உடல் அப்படின்னு நினைக்கக்கூடிய நினைவுல வந்துட்டாங்க. ஆத்மா அபிமானி ஆகிவிடும் போது அவர்களை விக்காரி என்று சொல்ல முடியாது. எப்போ நம்ம எல்லாரும் ஆத்மா உணர்வுல வந்துடுறோமோ அப்புறம் விக்கார குணங்கள் நம்ம கிட்ட கிடையாது. அவர்களுக்கு விக்கார எண்ணம் கூட ஒருபோதும் வர முடியாது. தேக அபிமானத்தால் தான் விக்கார எண்ணங்கள் வருகின்றன. பிறகு விக்கார பார்வையோடு பார்க்கின்றனர். தேவதைகளுக்கு ஒருபோதும் விக்கார பார்வை இருக்க முடியாது. ஞானத்தினால் பார்வையே மாறிவிடுகிறது. சத்தியுகத்தில் இப்படி விக்கார அன்பு செய்வார்களா என்ன? உடல் தேக அபிமானத்தினுடைய அன்பு சத்தியுகத்தில் இருக்குமா என்ன? அங்கெல்லாம் இருக்காது. அங்கே கூட அன்பு செய்வார்கள், ஆனால் விக்காரத்தின் துர்நாற்றம் இருக்காது. அங்க அன்பு இருக்கும், ஆனா விக்காரத்தினுடைய அன்பு அங்க இருக்காது. பல பிறவைகளாக விக்காரத்தில் சென்று விட்டனர். ஆக அந்த போதை எளிதில் இறங்குவதில்லை. பாபா நிர்விக்காரி ஆக்குகின்றார். எந்த ஒரு விக்கார குணமும் இல்லாத தூய்மையான ஆத்மாவா பாபா நம்மளை ஆக்குறாரு. ஆக நிறைய குழந்தைகள் முற்றிலும் உறுதியாக ஆகின்றனர். நாங்கள் முழுமையான நிர்விக்காரி ஆக வேண்டும், நாம் தனியாக இருந்தோம், தனியாக தான் செல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்கின்றனர். அவர்களை யாரேனும் தொட்டால் கூட அவர்களுக்கு பிடிக்காது. இவர்கள் நம்மை ஏன் தொடுகிறார்கள்? இவர்களுக்குள் விக்காரத்தின் துர்நாற்றம் இருக்கிறது என்று சொல்வார்கள். விக்காரி நம்மை தொடக்கூடாது. இந்த குறிக்கோளை அடைய வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம ஆத்மா பலசாலி ஆகணும். தேகத்தின் மீது முற்றிலுமாக பார்வை கூட இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கர்மாத்தித்த நிலையை இப்போது உருவாக்க வேண்டும். ஆத்மாவை மட்டுமே பார்க்கக்கூடிய நிலை இன்னும் ஏற்படவில்லை. இது குறிக்கோள் ஆகும். நம்மளுடைய உயர்ந்த குறிக்கோள் ஆத்மாவை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். பாபா எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த சரீரம் ஒரு உறுப்பு, சாதனமாகும், ஒரு கருவிதான் இந்த உடல். இதில் நீங்கள் உங்கள் பாகத்தை நடிக்கின்றீர்கள். இவருக்குள் சக்தி இருக்கிறது என்று நிறைய பேர் சொல்கின்றனர். இந்த பிரம்மா பாபா கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதை வச்சுதான் இவர் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்கிறார் பாபா. ஆனால் சக்திக்கான எந்த விஷயமும் கிடையாது. இது படிப்பாகும். இங்க சக்திக்கான எந்த விஷயமும் கிடையாது. முயற்சி பண்ணி படிக்கணும். எப்படி மற்றவர்கள் படிக்கின்றார்களோ அதுபோல இவரும் படிக்கின்றார். தூய்மைக்காக எவ்வளவு தலையை உடைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதற்கு மிகுந்த உழைப்பு தேவைப்படுகிறது. தூய்மையை ஃபாலோ பண்றதுக்கு தான் நிறைய முயற்சி செய்யணும். ஆகையால் தான் பாபா சொல்கின்றார், ஒருவரை ஒருவர் ஆத்மா என்றே பாருங்கள். சத்தியுகத்தில் கூட நீங்கள் ஆத்மா அபிமானியாக இருக்கின்றீர்கள். அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது, விகாரத்தின் விஷயமே கிடையாது. இங்கே ராவண ராஜ்யத்தில் அனைவரும் விகாரிகளாக இருக்கின்றனர். ஆகையால் பாபா நிர்விகாரி ஆக்குகின்றார். நிர்விகாரி ஆகவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டி வரும். ஆத்மா தூய்மை ஆகாமல் மேலே செல்ல முடியாது. கணக்கு வழக்கை முடிக்க வேண்டியிருக்கிறது.
பிறகும் கூட பதவி குறைந்து போய்விடுகிறது. எந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது? சொர்க்க ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. சொர்க்கத்தில் ஒரு ஆதி சனாதனா தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர். முதலில் கண்டிப்பாக ஒரு ராஜா ராணிகள் தான் இருந்திருப்பார்கள். பிறகு வம்சம் உருவாகிறது, நிறைய பிரஜைகள் உருவாகின்றன. அவர்களுடைய நிலையில் கூட வித்தியாசம் இருக்கிறது. பிரஜைகளுடைய நிலையில கூட வித்தியாசம் இருக்கு. பிரஜைகள், செல்வந்த பிரஜை இருக்காங்க, பணக்கார பிரஜைகள், ஏழை பிரஜைகள், சாதாரண பிரஜைகள். அதான் பாபா சொல்றாரு, அவர்களுடைய நிலையில் கூட வித்தியாசம் இருக்கும். யாருக்கு முழுமையான நம்பிக்கை இல்லையோ அவர்கள் முழுமையாக படிக்க முடியாது, தூய்மை ஆக முடியாது. அரை கல்பமாக தூய்மையற்ற இருந்தவர்கள் ஒரு பிறவியில் 21 பிறவிகளுக்காக தூய்மை ஆகிவிடுவது என்பது சித்தி வீடா என்ன? அரை கல்பமா தூய்மையே இல்லாம இருந்து இந்த ஒரு பிறவியில், அது இந்த கொஞ்ச நேரத்துல திரும்பவும் 21 பிறவிக்கு தூய்மை ஆகணும்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறார் பாபா. அவ்வளோ முயற்சி செய்யணும். முக்கியமானது காம விகாரத்தின் விஷயமாகும். கோபம் போன்றவற்றின் விஷயம் அவ்வளவு கிடையாது. எங்காவது புத்தி செல்கிறது என்றால் பாபாவை கண்டிப்பாக நினைக்கவில்லை என்பதாகும். பாபாவின் நினைவு உறுதியாகிவிட்டால் பிறகு எந்த பக்கமும் புத்தி போகாது. மிக உயர்ந்த குறிக்கோளாகும். தூய்மையின் விஷயத்தை கேட்டு நெருப்பில் எரிந்து போகின்றனர். அவ்வளோ கொதிச்சு போயிடுறாங்க. தூய்மையை ஃபாலோ பண்ணணும், பிரம்மச்சரியத்தில் இருக்கணும் அப்படின்னா அவ்வளோ மனிதர்கள் கொதிச்சு போகிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை யாரும் ஒருபோதும் சொன்னதில்லையே, எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது என்று சொல்கின்றனர். இதை மிகவும் கஷ்டமாக புரிந்து கொள்கின்றனர். துறவற மார்க்கத்தின் தர்மமே வழிமுறையே தனிப்பட்டதாகும். அவர்கள் மறுபிறவி எடுத்து மீண்டும் சந்நியாச தர்மத்தில் தான் செல்ல வேண்டும். அதே சமஸ்காரத்தை கொண்டு செல்கின்றனர். ஒரு சன்னியாசி சரீரத்தை விட்டுட்டாரு அப்படின்னா அதே சமஸ்காரத்தோடு அதே குடும்பத்துல தானே போய் பிறக்கணும். உங்களுக்கோ வீடு வாசலை விட வேண்டியதில்லை. வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு இது சங்கமயுகம் என்று புரிய வையுங்கள். நீங்க உங்க வீட்டிலேயே இருந்து எல்லாருக்கும் இது சங்கமயுகம், இப்ப நம்ம தூய்மையா இருந்தாதான் எதிர்காலத்துல நம்ம தேவதை ஆக முடியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிய வைங்கிறார். தூய்மை ஆகாமல் சத்தியுகத்தில் தேவதை ஆக முடியாது. கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் சத்தியுகத்தில் அவர்கள் பிரஜையாகி விடுகின்றார்கள். நிறைய பிரஜைகள் உருவாகின்றனர் அல்லவா? நிறைய பிரஜைகள் தேவை இல்லையா? சத்தியுகத்தில் மந்திரி கூட இருக்க மாட்டார்கள். ஏனெனில் பாபா முழுமையாக ஞானி ஆக்கி விடுகின்றார். அவ்வளோ அறிவாளி ஆக்கிடுறாரு நம்மள. அதனால அங்க மந்திரியே தேவையில்லை. அஞ்ஞானிகளுக்கு தான் மந்திரி போன்றோர் வேண்டும். இப்போது பாருங்கள், ஒருவரை ஒருவர் எப்படி அடித்துக் கொள்கின்றனர். பகை உணர்வு எவ்வளவு கடுமையாக இருக்கிறது. இப்போது நாம் எந்த பழைய சரீரத்தை விடுத்து மற்றொரு சரீரம் எடுக்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவர்கள் துக்கத்தில் இறக்கின்றனர். நீங்கள் சுகத்துடன் பாபா நினைவில் செல்ல வேண்டும். நம்ம இந்த உடலை விடுறோம் அப்படின்னா சந்தோஷமா பாபா நினைவோட நம்ம இந்த உடலை விடுறோம். மனிதர்கள் சரீரம் விடுறாங்கன்னா எவ்வளோ துக்கத்துல விடுறாங்க. ஏன்னா எதிர்காலம் அவங்களுக்கு தெரியாது. அதான் பாபா சொல்றாரு, நீங்க பாபா சரீரம் விடுறீங்கன்னா அவ்வளோ சுகத்தோட சந்தோஷமா நீங்க சரீரம் விடுறீங்க. எந்த அளவு தந்தையாகிய என்னை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு மற்ற அனைத்தையும் மறந்து விடுவீர்கள். நீங்க எந்த அளவுக்கு என்ன நினைவு செய்றீங்களோ சரீரம் விடக்கூடிய நேரத்துல வேற யாருடைய நினைவும் உங்களுக்கு வராது. ஏன்னு ஒருவனுடைய நினைவை தவிர அந்த அளவு நீங்க நினைவு செய்யுங்கிறார் பாபா. யாரும் நினைவில் இருக்க மாட்டார்கள். எப்போது உறுதியான நம்பிக்கை ஏற்படுமோ அப்போது இந்த நிலை ஏற்படும். நம்பிக்கை இல்லை என்றால் பாபா நினைவில் இருக்கவும் முடியாது. வெறும் பெயரளவில் சொல்கின்றனர். நம்பிக்கை இல்லை என்றால் நினைவு செய்ய மாட்டார்கள். அனைவருக்கும் ஒரே மாதிரியாக நம்பிக்கை இருப்பதில்லை அல்லவா? மாயை நம்பிக்கையை உடைத்து விடுகிறது. மாயா நம்பிக்கையை உடைச்சிடுது. எப்படி நம்பிக்கையோ அப்படியே ஆகிவிடுகின்றார்கள். முதலில் பாபா மீது நம்பிக்கை வேண்டும்.
இவர் தந்தையா இல்லையா என்ற சந்தேகம் வருமா என்ன? எல்லையற்ற தந்தைதான் ஞானம் கொடுக்கின்றார். சிருஷ்டியின் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி நான் தெரிந்திருக்கவில்லை என்று இவர், அதாவது பிரம்ம பாபாவும் சொல்றாரு. எனக்கு சிருஷ்டியினுடைய படைப்பு என்ன, படைப்பாளர் யாரு, இதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு பிரம்மா பாபா சொல்றாரு. எனக்கு யாரேனும் சொல்வார்கள் தானே, எனக்கு இதை பற்றி யாராவது சொன்னாதானே எனக்கு தெரியும். அப்போ சிவபாபா சொல்ல போய் தான் இதை பற்றி எனக்கு தெரியுங்கிறார் பாபா. எனக்கு, அதாவது பிரம்மா பாபா சொல்றாரு, எனக்கு 12 குருக்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரையும் விட வேண்டியதாயிற்று. அவங்க எல்லாரையும் நான் விட்டுட்டேன். குருக்கள் யாரும் ஞானம் கொடுக்கவில்லை. சத்குரு திடீரென வந்து பிரவேசம் செய்தார். என்ன ஆக போகிறதோ என்று எனக்கு அப்பொழுது தெரியவில்லை. அர்ஜுனனுக்கு சாட்சாத்காரம் செய்வித்ததாக கீதையில் கூட இருக்கிறதல்லவா? இங்கே அர்ஜுனரின் விஷயமே கிடையாது. இவர் ரதம் அல்லவா? கீதையில கூட சொல்றாங்க இல்லையா, அர்ஜுனருக்கு வந்து காட்சி கிடைச்சதாகவும் அந்த காட்சி அவரால் பார்க்க முடியாம போதும் நிறுத்துங்க பிரபு அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. உண்மையான அர்த்தம் அர்ஜுனன் அப்படிங்கிறது அந்த ஒருத்தர் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே அர்ஜுனர்கள் தான். அதான் பாபா சொல்றாரு, இங்கே அர்ஜுனரின் விஷயமே கிடையாது. இவர் ரதம் அல்லவா? இவருடைய உடல் வந்து சிவபாபாவுக்கு ரதம். இவர் கூட முன்பு கீதையை படித்திருந்தார். பாபா பிரவேசம் செய்தார். ஞானம் கொடுக்கக்கூடியவர் தந்தை மட்டும்தான் என்ற சாட்சாத்காரம் காண்பித்தார். ஏன்னா எல்லாமே இவருக்கு காட்டினார். ஞானத்தை கொடுக்கக்கூடியது குருக்கள் கிடையாது, ஒரே ஒரு உடலற்ற சிவபாபா தான் அப்படிங்கிறத காட்சியை காமிச்சாரு. ஆக அந்த பக்தியின் கீதையை விட்டுவிட்டார். அப்படி காட்சி காமிச்ச உடனே பிரம்மா பாபா என்ன பண்ணாரு? பக்தியில பிடிச்ச அந்த கீதை எல்லாத்தையும் விட்டுட்டாரு. பாபா ஞான கடலாக இருக்கின்றார். நமக்கு அவர்தான் ஞானம் சொல்வார் அல்லவா? கீதை தாயும் தந்தையமாக இருக்கிறது. உண்மையான கீதையை வந்து யாரு சொல்றது? இப்ப சிவபாபா தான் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் தான் தாயும் தந்தையும் என்று பாபாவை தான் சொல்கின்றனர். அவர் படைப்பை படைக்கின்றார், தத்தெடுக்கின்றார் அல்லவா? இந்த பிரம்மா கூட உங்களை போலதான். இவர் கூட எப்போது வானப்பிரஸ்த நிலை அடைகின்றாரோ அப்போது நான் பிரவேசம் செய்கிறேன் என்று சிவபாபா சொல்கின்றார். குமாரிகளோ தூய்மையாக தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இது எளிதான விஷயமாகும். திருமணத்துக்கு பின் எவ்வளவு உறவுகள் அதிகரித்து விடுகின்றன. ஆகையால் ஆத்ம அபிமானி ஆவதில் மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது. உண்மையில் ஆத்மா சரீரத்திலிருந்து தனிப்பட்டதாகும். ஆனால் அரை கல்பம் தேக அபிமானியாக இருந்தனர். பாபா வந்து கடைசி பிறவியில் ஆத்ம அபிமானியாக ஆக்கும்போது கஷ்டமாக அனுபவம் ஆகிறது. முயற்சி செய்து செய்து கொஞ்சம் பேர்தான் தேர்ச்சி அடைகின்றனர். 8 ரத்தினங்கள் உருவாகின்றனர். என்னுடைய புத்தி லைன் தெளிவாக இருக்கிறதா? ஒரு பாபாவை தவிர வேறு எதுவும் நினைவு வருவதில்லை தானே என்று உங்களிடம் நீங்களே கேளுங்கள்ங்கிறார் பாபா. இந்த நிலை கடைசியில் ஏற்படும். ஆத்மா அபிமானி ஆவதில்தான் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, ஞானத்தின் மூலம் தன்னுடைய பார்வையை மாற்றம் செய்ய வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகி விகார எண்ணங்களை முடித்துவிட வேண்டும். எந்த விகாரத்தின் துர்நாற்றமும் இருக்கக்கூடாது. தேகத்தின் பக்கம் பார்வை முற்றிலும் போகக்கூடாது. இரண்டாவது, எல்லையற்ற தந்தைதான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை உறுதியாகும் போதுதான் நினைவும் உறுதியானதாக இருக்கும். மாயை நம்பிக்கையிலிருந்து நம்மை கொஞ்சமும் அசைத்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். வரதானம். சேவா பாவனையில் சேவை செய்து கொண்டு முன்னேற்றம் அடைந்து முன்னேற்றத்தை செய்ய வைக்கும் நிர்விகன சேவாதாரி ஆகுங்கள். தடையற்ற சேவாதாரி ஆகுங்கள்.
சேவா பாவனையில் சேவை செய்து முன்னேற்றம் அடைந்து முன்னேற்றத்தை செய்ய வைக்கும் தடையில்லாத சேவாதாரி ஆகுங்கள். சேவா என்ற பாவனை வெற்றியை தரும். நான் செய்யக்கூடியது சேவை அப்படிங்கிற உணர்வோடு நம்ம சேவா செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தான் வெற்றி கிடைக்கும். ஒருவேளை சேவையில் நான் என்ற அகங்காரம் அந்த பாவனை வந்தால் அதை சேவையின் பாவனை என கூற முடியாது. ஏதாவது ஒரு சேவையில் ஒருவேளை நான் என்ற உணர்வு கலந்துவிட்டது எனில் முயற்சி அதிகமாக, சமயமும் அதிகமாக ஈர்க்கப்படும் மற்றும் தான் திருப்தியாக இருக்க முடியாது. நம்ம செய்யக்கூடிய சேவையில் நான் தான் செய்கிறேன், அகம்பாவம் வந்துருச்சு அப்படின்னா அதில் முயற்சி அதிகமாக இருக்கும், நேரமும் அதிகமாக இருக்கும், நம்ம திருப்தியாகவும் இருக்க முடியாதுங்கிறார் பாபா. சேவாவின் பாவனையோடு உள்ள குழந்தைகள் தானும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றுவார்கள். அவர்கள் எப்போதும் பறக்கும் கலையை அனுபவம் செய்வார்கள். அவர்களின் ஊக்கம், உற்சாகம் தன்னையும் நிர்விகனமாக்கும். தானும் தடைகள் இல்லாதவங்களா இருப்பாங்க மற்றும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வார்கள். ஸ்லோகன்: மிகவும் நுட்பமான மற்றும் கவர்ச்சி செய்யும் நூல்களிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள்தான் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆவார்கள். ஞானம் நிறைந்த ஆத்மா யாரு அப்படின்னா, யாரு மைனூட்டான மற்றும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த நூல் இழையிலிருந்து விடுபட்டிருக்காங்களோ அவங்க தான் ஞானி ஆத்மா அப்படிங்கிறார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி.